ஒருவரை ஒருவர் பார்த்து சொன்னாங்களாம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பேசுங்க, பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறதுன்னு சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவரிடத்துல சொல்லலாம், தப்பில்லை. ஆனா உலகத்திலையும் சொல்லணுமா? அதுதான் பெரிய ஆராதனை, பெரிய துதி, பெரிய ஆராதனை, பெரிய துதி. வாசல் எல்லாம் கிடுகிடுன்னு அசைஞ்சிருக்கியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவங்க ஆராதனை எவ்வளவு மகிமையா இருந்திருக்கு பார். அவங்க ஆராதனை எவ்வளவு சிறந்ததா இருந்திருக்கு, ஆராதனை எவ்வளவு சிறந்ததா இருந்திருக்கு. அப்ப இன்றைக்கு அருமையான பகல் பொழுதில் தேவ பிள்ளைகளை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார். ஆவியானவர் மிக தெளிவாய் சொல்றார், நீங்க கம்பீரமா பாடணும். சொல்லுங்க அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. ஆமென். கம்பீரமா பாடணும். அதனால நம்முடைய பிள்ளைகள் நம்ம பக்கத்துல ஒரு மாதிரி நோயாளி மாதிரி இருந்தா சொல்லணும், இப்படியா பாடுறது, பரியாசம் பண்றதுக்காக ஆலயத்துக்கு வந்தா நீ? காலையில் எழும்பி கலங்கப்பட்டு தின்னுட்டு வந்து மெளியிற நீனு ஆண்டவரை பரியாசம் பண்றதுக்கா சபைக்குள்ள வந்த? ஆலயத்தில் வந்தாலா கைத்தட்டி பாடணுமில்ல, கைத்தட்டி ஆராதிக்கணுமில்ல, தேவனை மகிமைப்படுத்தணுமில்ல. ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புற எப்படி? கம்பீரமாய் பாடணும். சொல்லுங்க அந்த வார்த்தையை. எப்ப எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆரம்பி. பரவாயில்ல, மாற்றம் தெரியுது. தொடர்ந்து பேசுவோம், நல்ல மாற்றம் வந்துடும். ஃபர்ஸ்ட் டோஸ்லேயே மாற்றம் வருது. கம்பீரமா பாடணும். தேவ தூதர்கள் அப்படித்தான் பாடினாங்க. சிலர் நினைக்கிறாங்க, பாஸ்டர் அவங்க தேவ தூதர்கள் பாடினாங்க, ஆலயம் அசைஞ்சிச்சு, நம்ம இப்பதான் கட்டியிருக்கோம், நாங்க வேற பாடி ஏதாவது கிறுக்குறன்னு அசைஞ்சிட்டுனா உங்களை இனி செலவு வருத்தண்டான்னு சொல்லிதான் நாங்க ரொம்ப சைலண்டா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படலாம். நீங்க ஆர்ப்பரிக்கிற சத்தத்துல இடிஞ்சு விழுந்தாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா ஆண்டவரை மகிமைப்படுத்தித்தானே, தப்பில்லை. கோபத்துல தான் நீங்க ஜன்னலை பிடிங்கிட்டு போயிடப்படாது. தோத்துறோம், செலவுக்கு பைசா இல்லைன்னு ஜன்னலை பிடிக்கிறப்படாது. ஆனா நீங்க ஆர்ப்பரிக்கிறதுனால அசைஞ்சாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. கத்தர் இன்னொன்னு கட்டி தருவார். கத்தர் கட்ட கட்ட மகிமையா தான் இருக்கும் பாரு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அல்லேலூயா.